வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். பாதாம் அல்வா நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் கடையில் வாங்க போனால் ரொம்ப அதிகமாக பைசா கொடுத்து வாங்க வேண்டியது வரும். ஈஸியாக இது நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் பாதாம் எடுத்திருக்கேன், அதை வாஷ் பண்ணியிருக்கேன். அது ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்ல சூடான கொதிக்கிற தண்ணியை தான் விடுறேன். இதில் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலுமே போதும், அந்த தோல் தனியாக வந்துடும். பாருங்கள், ஈஸியாக வந்துடுது. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக பால் விட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மையெல்லாம் அரைக்க வேண்டியது கிடையாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலுமே போதும். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்தால் கூட பெஸ்ட்டு. அதில் 2 ஸ்பூன் நெய் நான் விட்டுட்டேன். நெய் உருகின உடனே நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பாதாமை இதில் நான் சேர்த்து விட்றேன். வேணுங்கிறவங்க இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் ஏலக்காய் சேர்க்கலை. ஏலக்காய் பிடிக்காதவங்க இதை தவிர்த்துடுங்க. இது நல்லா அந்த நெய்யோடு நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வதங்கணும். இது அடி ஒட்டாமல் வரணும். அதுக்காக ஒரு ஸ்பூன் நான் நெய் விடுறேன். இது கலந்துக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அடிப்பிடிச்சதுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். நான் குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ இல்லை அப்படின்றவங்க சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கலருக்காக தான் நான் அது சேர்க்குறேன். குங்குமப்பூ சேர்த்தா அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு இதை வதக்குறேன். இது நல்லா சேர்ந்து வரட்டும். சேர்ந்து வந்த உடனே நம்ம பாதாம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். நான் 3/4 கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். அதேமாரி 3/4 கப்பு சர்க்கரையை சேர்க்குறேன். என்னுடைய கப்பு கொஞ்சம் பெருசு. இது இந்த சர்க்கரை சேர்ந்த உடனே அப்படியே நீர்த்து வருது பாருங்கள். இது நல்லா கெட்டிப்பட்டு வரணும். அப்படியே லைட்டாக கொதி வருது. அது அடுப்பை ஒரே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இது நல்லா கலந்து விடுறேன். கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் இதெல்லாம் கடையில் வாங்க போனால் அவ்வளோ ரேட்டு கொடுத்து பாதாம் அல்வாவை வாங்கணும். இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் ஆகிட்டே வருது. இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நல்லா அது நல்லா பூத்து வரணும். அல்வா மாதிரி அல்வா பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். பாருங்க, வந்துடுது. நல்லா பூத்து வந்துடுது பாருங்கள். இப்படி திருப்பினா நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே சுயலணும். இது பாருங்கள், ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு நான் காட்டுறேன். சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுது. இதை ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சு. அதாவது ஒரே ஃப்ளேமில், அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். சூப்பராக வந்துடும். தேங்க்யூ.